So welcome back to Sun Max Academy students. இன்னைக்கு நம்ம 9th standard max தான் பார்க்க போறோம். Chapter 3 exercise 3.4. இப்போ நம்ம பார்க்க போற sums மூணுமே வந்து important. So நல்லா கவனிங்க. Exercise 3.4 பார்க்கிறது எல்லாமே important. So நல்லா கவனிங்க. Second sum பாருங்க. Using algebraic identity find the coefficients of x square x and constant term without actual expansion. ஸோ அவங்க ரெண்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரெண்டத்தோட கோஎஃபிஷியன்ஸ் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆக்சுவல் எக்ஸ்பேன்ஷன் இல்லாமல் அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 7. ஸோ ஆக்சுவல் எக்ஸ்பேன்ஷன் எப்படி பண்ணுவோம்? இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். வர்ற ஆன்சர் கூட இதை மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அப்படி பண்ணி கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்காதீங்க. ஸோ நார்மலாக நம்ம அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஐடென்டிட்டியில் இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சியில் இருக்கா? ஸோ இந்த ஐடென்டிட்டியோட எக்ஸ்பேன்ஷன் என்ன? எக்ஸ் கியூட் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதை x square plus ab plus bc plus ca into x plus abc. இதில் எக்ஸ் ஸ்கொயரோட எக்ஸுக்கு நேராக என்ன இருக்குது? எக்ஸ் தான் இருக்குது. ஏக்கு நேராக 5 இருக்குது. பிக்கு நேராக 6 இருக்குது. சிக்கு நேராக 7 இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தானே கேட்குறாங்க. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டுங்கிறது பக்கத்தில் இருக்கிறது தானே. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியா? ஏ வந்து 5, பி 6, சி 7, 18. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன? 18. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதானே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். So coefficient of x equal to AB plus BC plus CA. AB எவ்வளோ? 5 into 6 30. BC எவ்வளோ? 6 7s are 43. CA எவ்வளோ? 7 5s are 35. So 65 68 108. ஓகேவா? ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ? AB 5 6 30 42. So 107. So coefficient of x எவ்வளோ? 107. அடுத்து கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுங்கிறது என்ன? வேரியபிள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தானே கான்ஸ்டன்ட். அப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டுங்கிறது ஏபிசியா? ஏ எவ்வளோ? 5, பி 6, சி வந்து 7. 5 6 are 30. 30 into 7 210. ஸோ ஆக்சுவல் எக்ஸ்பேன்ஷன் இல்லாமல் நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? அதே மாதிரி தான் செகண்ட் சம்மும். டூ எக்ஸ் ப்ளஸ் 3 2x minus 5 2x minus 6. 2x plus 3 2x minus 5 2x minus 6. x plus a x plus b x plus c. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x cubed
plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. ஓகேவா? எக்ஸுக்கு நேராக என்ன இருக்குது? 2x இருக்குது. ஏக்கு நேராக 3, பிக்கு நேராக -5. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ சைனோட சேர்த்து எடுத்துக்குவோம். அதே மாதிரி இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். ஸோ சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -6ன்னு சேர்த்து எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்களா? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா a + b + c-யா? coefficient of x square தங்கம் a ஓட வேல்யூ என்ன? 3, b ஓட வேல்யூ என்ன? +-5, c ஓட வேல்யூ +-6. 3 plus into minus -5 plus into -6. 3 minus 11 minus 8. a plus b plus c 2x minus 5 2x minus 6. so a plus b plus c in பார்த்தீங்கன்னா 3 plus b ஓட வேல்யூ -5 c ஓட வேல்யூ -6 into x square. x square அப்படிங்கனால x squareக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க? 2x the whole square. so 2x the whole square போடுறப்ப 3 plus into minus minus plus into minus minus 2x square 2 square x square ன்னு போடலாம். 3 minus 11 into 4x square minus 8 into 4x square 8 4s are 32x square. அப்போ x square பக்கத்தில் என்ன இருக்கு? -32. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ். ஏபி எவ்வளோ? 3 இன்ட்டு -5 ப்ளஸ் பிசி எவ்வளோ? -5 இன்ட்டு -6 ப்ளஸ் சிஏ எவ்வளோ? -6 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ? 2x. இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, பக்கத்தில் இருக்கிறது மட்டும் எழுதிக்கலாம். கான்ஸ்டண்ட்டும் வர்றதுனால அதையும் எடுத்து கடைசி வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டு வரணும். +3 into -5 -15 5 6 are 30 plus into minus into minus plus minus into plus -18 into 2x -15 -18 25 minus 33 plus 30 into 2x minus 3 into 2x 3 2s are 6 minus into plus minus 6x. so x பக்கத்தில் என்ன இருக்குது? -6 இருக்குது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன? -6. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன? ஏபிசி. a எவ்வளோ? 3, b எவ்வளோ? -5, c எவ்வளோ? -6. 3 5s are 15, 15 6 are 90. Plus into minus 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 into minus plus 90. நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப மறக்காமல் பக்கத்தில் இருக்க சைனையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். கண்டிப்பாக கேட்பாங்க, எல்லா கொஸ்டின்லேயும் கேட்குறாங்க. ஸோ கவனமாக பாருங்கள் எப்படி போடுறது அப்படின்ட்டு. if x plus a into x plus b into x plus c equal to x cubed plus 14x square plus 59x plus 70, find the value of first one a plus b plus c, second one
1 by A plus 1 by B plus 1 by C. Third one, A square plus B square plus C square. Fourth one, A by BC, B by AC, C by AB. ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்க நாளையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். x plus a into x plus b into x plus c ஐடென்டிட்டிக்கு என்ன ஃபார்முலா? ஐடென்டிட்டியோட ஃபார்முலா என்ன? x cubed plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. இதுதான் இதோட ஃபார்முலாவா? ரைட். நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 14x ஸ்கொயர் ப்ளஸ் 59x ப்ளஸ் 17 கொடுத்துருக்காங்களா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? கம்பேர் த ஈக்குவேஷன்ஸ் 1 and 2. எக்ஸ் கியூப்டுக்கு நேராக என்ன இருக்குது? எக்ஸ் கியூப்டு தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயருக்கு நேராக எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு நேராக என்ன இருக்குது? 14. அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு நேராக, அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 14x ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 14னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா அதே மாதிரி பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 59x. இதுவும் போயிடுச்சுன்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு 59னா அடுத்து பாருங்கள், ஏபிசிக்கு நேராக 70 இருக்குது. ஸோ அதுக்கு நேராக ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கேட்டிருக்காங்களா? நமக்கு இருக்கா? a plus b plus c equal to 14. செகண்ட் பாருங்கள், 1 by a plus 1 by b plus 1 by c கேட்டிருக்காங்க. ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் இருக்கிறப்ப தங்கம் என்ன பண்ணுறீங்க? ஃப்ராக்ஷனில் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்? டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நியூமரேட்டரை ஆட் பண்ண முடியும். இது அடிஷனில் இருக்கிறனால. ஸோ ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் சேம் ஆக்கலாம். சேம் ஆக்கணும்னா காமனாக ஒன்று செலக்ட் பண்ணணும் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது. காமனாக எதுவுமே செலக்ட் பண்ண முடியாது. ஸோ 3 வேரியபிளுமே காமனாக எடுத்துக்கலாம். அப்போ எல்சிஎம் என்னவாக இருக்கணும்? ஏபிசியாக இருக்கணும். இப்போ 1 by a இதை ஏபிசியாக மாற்றணும்னா பிசியால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாமா? இப்போ ஏ இன்ட்டு பிசி ஏபிசின்னு ஆயிருமா? அதே மாதிரி 1 by பி இருக்குது, அப்போ ஏசி தான் வேணும். இப்போது ஏபிசின்னு ஆயிரும். 1 by சி இன்ட்டு சி இருக்குது, அப்போ ஏபியால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ 1 இன்ட்டு பிசி பிசி, இது ஏபிசி. 1 இன்ட்டு ஏசி ஏசி, இது ஏபிசி. 1 இன்ட்டு ஏபி ஏபி, இது ஏபிசி. இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சா? நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாமா? பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபி பை ஏபிசி. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ பை ஏபிசின்னு எழுதலாமா? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏவோட வேல்யூ 59, ஏபிசியோட வேல்யூ 70. சரியா? அடுத்து தேர்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கேட்டிருக்காங்களா? ஸோ போர்டில் இடம் பத்தாதனால இதை அழைச்சிட்றேன். அழைச்சிட்டு அடுத்து போடுறேன். தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஒரு பழைய ஐடென்டிட்டி ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். என்ன ஐடென்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2c என்ற ஐடென்டிட்டி படிச்சிருக்கோமா? நம்ம அந்த ஐடென்டிட்டியை இங்கே நம்ம கொண்டு வரலாம்.
நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இது மட்டும்தான் கேட்டிருக்காங்களா. அப்போ இந்த 3 டேர்ம் எச்சா இருக்கா, எச்சா இருக்க அந்த 3 டேர்மை இந்த சைட் கொண்டு வாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர், இது இந்த சைடு வந்துச்சுன்னா -2ab மைனஸ் 2bc மைனஸ் 2caன்னு மாறிடுமா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். a plus b plus c the whole square minus 2 வெளியே எடுத்தா ab plus bc plus cn கிடைக்குமா. minus 2 வெளியே வந்துச்சுன்னா இங்கே abயா, minus 2 வெளியே வந்துச்சுன்னா bcயா, minus 2 வெளியே வந்துச்சுன்னா caவா, ஈக்குவல் டு a square plus b square plus c square. a plus b plus c க்கு வேல்யூ என்ன, 14 the whole square minus 2 into ab plus bc plus ca க்கு value 59 equal to a square plus b square plus c square. 14 square எப்படி எழுதலாம், 14 into 14 எழுதலாமா. அப்போ 14 14ஆல மல்டிப்ளை பண்ணா 196 இது 196. 2 into 59 118 equal to a square plus b square plus c square. 196லேருந்து 118 subtract பண்ணா 78. அப்போ a square plus b square plus c square equal to 78. புரிஞ்சுதா எப்படி போடுறோன்னு. அடுத்து பார்க்கலாமா. இதுலேயே இன்னும் மிச்சம் என்ன இருக்குது, இது இருக்குது, 4th இருக்குது. ஸோ இதையும் ரப் பண்ணிடுறேன். 4th 1 பார்க்கலாம். a by bc plus b by ac plus c by ab. அதே தான் ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் சேம் ஆகணும். இங்கே டினாமினேட்டர் பிசி ஏசி ஏபி இருக்குது. அப்போ டினாமினேட்டரை ஏபிசின்னு மாற்றினா தான் நம்ம நியூமரேட்டரை ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த டினாமினேட்டரை ஏபிசின்னு மாற்றணும்னா ஏஆல் மல்டிப்ளை பண்ணால் வந்துடுமா. இந்த டினாமினேட்டரில் ஏபிசின்னு மாற்றணும்னா பி மிஸ்ஸிங், ஸோ பியால் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த டினாமினேட்டரை ஏபிசியாக மாற்றணும்னா சியால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை ஏபிசி, b into b square by abc, acbயை abcன்னு எழுதியிருக்கேன். c into c square by abc. இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு இல்லையா. நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா. a square plus b square plus c square by abc. a square plus b square plus c squareக்கு லாஸ்ட் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, 78ன்னு. abcக்கு பார்த்தீங்கன்னா 70. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா. கண்டிப்பாக இந்த சம் கேட்பாங்க. ஸோ நல்லா போட்டுக்குங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த சம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.